Hi friends, welcome back to Kalakal Bhagya YouTube channel. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கேப்சிகம் முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போட்டோம், நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். கேப்சிகம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. ஒரு கேப்சிகம் பொடியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த கேப்சிகமில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கான், விட்டமின்கள், தாதுக்கள் இருக்கான். நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லா இந்த கேப்சிகம் உதவுதான். நீங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. மாதிரி கேப்சிகம் பிடிக்காதவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம், முட்டை சாப்பிடாதவங்களும் இருக்கலாம். ஆனால் இது மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு சேர்த்து கொடுக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லா இந்த காயோடு சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொரியலுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் ரைஸும் இந்த கேப்சிகம் முட்டை பொரியல் தான். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக இந்த கேப்சிகம் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.